மரங்கள் பசுமையோட வரம். அப்படிப்பட்ட மரத்தை அழிய விடாம மரம் நடுவோமா? வணக்க மக்களை, நம்ம மதுரை ஒத்தக்கடை யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்புல கவர்மெண்ட் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் தென்னவன் சார்ல இருந்து 5 பேர் வழிகாட்டுதலோட 250 உறுப்பினர்களும் இருக்காங்க. இந்த அமைப்போட முக்கிய நோக்கமே இயற்கையை பாதுகாக்கணும், பசுமையை பாதுகாக்கணும், மரங்களை அழிய விடக்கூடாது, மரங்கள் நிறைய உருவாக்கணும்ன்றது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். அதனால நிறைய மரங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது 161வது வார மரம் நடுற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேங்க. இதோட கிட்டத்தட்ட 13,000 மரங்கள் இவங்க உருவாக்கி இருக்காங்க, நட்டிருக்காங்க. நிறைய குறுங்காடுகளும் அமைச்சிருக்காங்க. இது கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு நம்ம இறங்கி இந்த வேலையை பார்ப்போம். என்னையவே சொல்லுங்க, இல்லை நம்ம எல்லாம் எத்தனை பேரை சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது நமக்கும் ஆர்வப்பட்டு நம்மளும் பசுமையை காப்பாற்றணும். ஸோ நம்மளும் இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணணும்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் 1-2 வச்சாவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்குவிப்பு இவங்கள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இவங்களை பார்க்கும்போது நம்மளும் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே முன்னுதாரணமா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிருங்க. யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பு பசுமையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நாட்டு மரங்கள், பனை மரங்கள், பனை விதைகளும் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி மக்களை.